வணக்கம். அஞ்சலி பெட்டியின் மூலிகை விருந்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் வாழைப்பூ தேங்காய் கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாழைப்பூ, துவரம்பருப்பு, உப்பு, தேங்காய், கருவேப்பிலை, கடுகு, காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, எண்ணெய். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வறுங்கணும். வறுந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அந்த வாசனை வரும்போது நீங்கள் துருவி வச்சிருக்கிற தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதை வதக்கும் போது அந்த பொன்னிறத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வதங்கிடுச்சுன்ட்டு. இப்போ இதில் நீங்கள் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ அதை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூவையும் தேங்காவோட சேர்த்து வதக்குங்க. முக்கியமாக வாழைப்பூவை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னாக்கா, பெண்கள் வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இந்த வாழைப்பூவை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களோட கர்ப்பப்பை நல்ல இறுக்கமாக இருக்கும். அதே மாதிரி யார் சாப்பிடக்கூடாதுன்னாக்கா, குழந்தை பேர் இல்லாதவங்க வாழைப்பூவை சாப்பிடக்கூடாது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கிற துவரம்பருப்பை எடுத்து அதில் சேர்க்குறோம். இப்போ இந்த வாழைப்பூ, தேங்காய், துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு உசிலி மாதிரி தான். பட் ஆனால் இது வாழைப்பூ தேங்காய் கறி. இப்போ இந்த வாழைப்பூ தேங்காய் கறி செஞ்சுட்டு இருக்கோம்ல, வாழைப்பூவை எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா, முதல்ல நீங்கள் அதில் கசப்பு வராமல் இருக்கிறதுக்கு அதோடைய மடலை எடுத்துடணும். இதுதான் மடல், எடுத்துருங்க. அதே மாதிரி இதுக்கு நடுவில் ஒரு கொம்பு மாதிரி ஒன்று வரும், அது கல்லான்னு பேர். இதை எடுத்துட்டாலே வாழைப்பூவில் இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும். இதை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருந்த வாழைப்பூ தேங்காய் கறி ரெடி. இதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதில் துவரம்பருப்பு நம்ம போட்டு பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு பண்ணலாம், பயத்தம்பருப்பு போட்டு பண்ணலாம், ஈவன் சோயா பீன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அண்ட் வாழைப்பூவை தயவு செஞ்சு வாரத்தில் 2 நாளைக்கு லேடிஸ் சாப்பிடணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட். வாழைப்பூ தேங்காய் கறி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்க்கலாம். வாழைப்பூ தேங்காய் கறி எப்படி பண்ணணும்னு ஒரு சின்ன ரீகேப். வாழைப்பூவில் முதல்ல அந்த மடலையும் அந்த கல்லானியும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு துவரம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு ஒரு பொன்னிறமாக ஆகி ஒரு வாசனை வரும். அது வந்த உடனே துருவி வச்சிருக்கிற தேங்காவை அதில் போடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்துட்டு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ அந்த கடாயிலேயே போடுங்க. போட்டு கொஞ்சம் வதக்கும் போது துவரம்பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வேக வச்சு, அதையும் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி பார்க்கும்போது ஒரு பொரியலோட அந்த டெம்பர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ தேங்காய் கறி ரெடி.